என் அன்பு இயேசுவே, உம்மை அன்பு செய்வதை நான் ஒருபோதும் நிறுத்தாமல் இருக்க என்னையே உம்மிடம் கையெழுக்கின்றேன். என் அருமை இயேசுவே, என் இதயத்தின் எல்லா வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் உமக்கு தர இதோ நான் வருகின்றேன். என் ஆன்மாவை எல்லா புண்ணியங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்ப என்னையே உம்மிடத்தில் அர்ப்பணிக்கின்றேன். பொறுமையா அப்படி சவுண்ட வரவேற்கும் ஆவலாய் அதிகரிக்க வேண்டுமென என்னையே உம்மிடம் காணிக்கையாக்கின்றேன். அன்பு இயேசுவே, உமது திருவுள்ளம் என் இதயத்தில் நிறைவேற என்னையே உமக்கு உவந்தளிக்கின்றேன். அவருடைய வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்கி எடுத்துக்காட்டான கத்தோலிக்க குழந்தைகளாக வாழ தேவையான ஆசீர்வாதத்தையும் அதற்கான ஆன்மீக சக்தியையும் அவர்களுக்கு தர வேண்டி சிறப்பாக அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி பார்த்து இறைவனுடைய மன்றாட்டை பெறுவதனால் இந்த பாவ மன்னிப்பு மன்றாட்டுகளுக்கு செவிகளுக்கு நம்முடைய பாவத்தை ஏற்று மனம் வழங்குவோம். சிறு பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் பெற்றோர்களுக்கு எதிராக பேசியதற்காகவும் அவர்களின் சொற்படி நடக்காமலும் கீழ்ப்படியாமல் இருந்ததற்காகவும் இக்காலத்தை பற்றி என்ன தெரியும் என்று அவர்களை அலட்சியப்படுத்தியதற்காகவும் மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் சக மாணவர்களையும் பேசிய நேரங்களிலும் உடன் படிக்கும் மாணவ மாணவிகளையும் எங்களுக்கு பாவம் மாணவர்களையும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆவியார் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரருக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரிகளிடையே முதன்மை இடம்பெற்றிருந்த பர்சவா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரனாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களுள் பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்கள் மனதை குழப்பி உங்களை கலக்கமுறச் செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுள் நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவது என்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களுடன் அனுப்புகின்றோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமைகளையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, ரத்தம், கழுத்து இணைக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வராக. 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 கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி
ஜனங்களை நேர்மையுடன் ஆள்கின்றே, உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றே. கடவுளே, மக்களினத்தாரெல்லாரும் உம்மை போற்றி புகழ்வாராக. கடவுளே, மக்களினத்தாரெல்லாரும் உம்மை போற்றி புகழ்வாராக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையென்னை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. கடவுளே, மக்களினத்தாரெல்லாரும் உம்மை போற்றி புகழ்வாராக. கடவுளே, மக்களினத்தாரெல்லாரும் உம்மை போற்றி புகழ்வாராக. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிக கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை, ஏனெனில் எல்லாம் அல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலாவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 14 இறை வார்த்தைகள் 23 முதல் 29 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்பொழுதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் புனிதமாக காக்க வேண்டியது எது என்றால் நம்முடைய உள்ளங்கள். இன்று நம்முடைய 13 குழந்தைகள் இயேசுவின் திருவுடலை திரு இரத்தத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்றால் தங்களுடைய உள்ளங்களை அவர்கள் கோவிலாக மாற்றுகிறார்கள். இயேசு வாழப்போகிறார், இயேசு அவர்கள் உள்ளங்களுக்குள் வரப்போகிறார் என்றால் அவர்கள் தங்களுடைய உள்ளங்களை இயேசுவின் கோவிலாக மாற்றப்போகிறார்கள். ஆக அந்த ஆலயங்களை ஒவ்வொரு நாளும் அவர்கள் தூய்மையாக பேணி பாதுகாக்க வேண்டும். தூய ஆவியின் கோவிலாக, இல்லங்களாக அவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று நாம் சிறப்பாக அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நாம் எப்பொழுது அந்த முதல் முறை நற்கருணை வாங்கிய பொழுது அந்த ஒரு மேலான ஒரு இயக்கத்தோடு வாங்கியோமோ அதே ஒரு ஆர்வத்தோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் நாமும் கூட கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். அந்த முதல் நாள் நான் வாங்கிய நற்கருணையில் எவ்வளவு ஒரு ஆன்மீக தாகத்தோடு ஒரு பயபக்தியோடு வாங்கினேனோ அதையே ஒவ்வொரு நாளும் நான் நற்கருணையில் வாங்குகிறேனா என்பதை கேள்வி கேட்க வேண்டிய தருணம் நமக்கு. ஏனென்றால் உள்ளங்கள் இயேசுவின் ஆலயங்கள். அதே போல் இந்த குழந்தைகள் முதல் முறையாக இயேசுவை தங்களுடைய உள்ளங்களை சுத்திகரித்து கொண்டு பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆலயங்களாக மாற்றவிருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய தருணமும் இது. இந்த குழந்தைகள் இன்று வாங்கக்கூடிய இதே ஆர்வத்தோடு அந்த பயபக்தியோடு அந்த ஆன்மீக உணவை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு கடவுளுடைய குழந்தைகளாக இறைவன் வாழும் ஆலயங்களாக ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்பதற்காக சிறப்பாக நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய தருணமும் இது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், தூய ஆவி உங்களை வழிநடத்துவார். நம்முடைய அனைத்து எண்ணங்களும் திட்டங்களையும் தூய ஆவியிடம் கொடுத்தால் நிச்சயம் நம்முடைய ஆலயங்களை, நம்முடைய உள்ளங்களை ஒவ்வொரு நாளும் இறைவன் வாழும் ஆலயங்களாக மாற்றும் ஆற்றல் அவருக்கு உண்டு. ஆகையால் நம்மை முழுமையாக தூய ஆவியிடம் ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மை வழி நடத்துவார். ஆமென்.
நம்முடைய மன்றாடுவோமாக. இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வில் பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகியிருக்கிறது அறிவி நம்பிக்கையாளர்கள் கிடைக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்திருக்கிறார்கள். நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இதை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். கிறிஸ்துவின் திருத்தூதர்களுடன் இறுதி காவலர்களுக்கு சிலுவையின் மீதுகளில் நிலையும் எக்காலத்துக்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நிறைவுகழ்ச்சியும் உடையவர்களாகவும் மாசற்ற செல்வதியாகவும் தம்மையே ஒப்புக்கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்திற்குரிய இந்த மறைபொருளை நீயும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழ் மனிதனம் ஒரே நம்பிக்கை ஒளிவித்து ஒரே அன்பினால் பிழைக்கப்படுகின்றது. எனவே உமது இனிமை நிறைவாகச் சுவைத்து நாங்கள் விண்ணகச்சாய பெருமாறு இத்துணை வியப்புக்குரிய அருமையாளத்திலிருந்து நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதிய உருவம் பாருகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி ஆடுவதாவது. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை ஆண்டவாக. அவர் பாடுபடுவதை கழிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை புத்திரம் சிலருக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து வென்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவுகளை அருளிய பின் இன்னத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீரர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து வென்று பருங்கள். உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்தரும் அப்பத்தையும் மீன்வழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருநாமையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையோ எங்கள் ஆவின் தாமதத்தினார் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் உமது திருநாளை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவோடு உமது திருமுக வழியில் உயிரிட்டுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் அன்பித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இணை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதிக்கு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் முனைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உரியதே.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் வேறு பெற்றோர்.
மன்றாடுவோமாக